இங்க ஒரு குடும்பம் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டை வாங்கிட்டு வந்திருப்பாங்களா. இப்ப இவங்க வந்து கிறிஸ்டின் குடும்பம் தான். வீட்டுக்கு முன்னாடியே போச்சம்மாவுடைய சிலை இருக்கும். இந்த சிலையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊர் மக்கள் தெய்வமா வழிபட்டு இருக்கோம், காலம் காலமா கும்பிட்டு இருக்கோம், கண்டிப்பா எடுக்க மாட்டோம், இது உங்களோட வீடா இருந்தாலும் பரவாயில்ல, பூஜை பண்றதுலாம் நாங்க பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. எங்க சாமியை மட்டும் தான் நாங்க வச்சிருப்போம், இந்த சாமியெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்றாரு. அதனால இப்ப வேற வழியே இல்லாம அந்த சிலையும் எடுத்துட்டு கொண்டு போய் நதியிலையும் போட்டுடுறாங்க. சிலையை கொண்டு போயிட்டு நதியில போட்டதுல இருந்தே அவங்களோட வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைங்க, என்னென்னமோ அமானுஷமா நடக்கும். அவங்களோட சின்ன பொண்ணு மாடி மேல இருந்து கீழே விழுந்தே இறந்து போயிருவா. ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான், எடுத்துட்டு போயிட்டு நதியில போடாதீங்கன்னு சொன்னோம், நீங்க தான் இப்படி கேட்காம பண்ணிட்டு உங்க பொண்ணெல்லாம் இறந்து போயிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு இறந்தது மட்டும் இல்ல, பெரிய பொண்ணு வந்து காலையில எந்திரிச்சு ஜாகிங் போறப்போ யாரோ எல்லோ கலர் மாஸ்க் போட்டு போச்சம்மா மாதிரி எல்லாம் வந்து பயமுறுத்தி இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு மலையில இருந்து அப்படியே கீழே விழுந்து நிறைய அடிபட்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம சிலையை கொண்டு போயிட்டு போட்டதுனால அம்மன் தான் இப்பெல்லாம் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இப்ப இவங்களோட வீட்டுல வந்து சிலர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிறந்ததுல இருந்து நம்ம இறந்து போற வரைக்கும் வேலைக்காரங்களாவே தான் இருக்கணுமா, நம்மளும் முன்னேற தேவையில்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆசை வந்திருக்கும். அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பயமுறுத்தி கீழே தள்ளி விட்டு காலி பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த வீட்டுல என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டு போயிட்டா இந்த வீட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்றாங்க, அம்மன் பண்ணல அப்படின்றத அந்த அம்மனே புரிய வச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலி இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து எந்த சாமியா இருந்தாலும் சரி எல்லா சாமியுமே ஒரே சாமி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்டியன் சாமியும் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இந்த போச்சம்மாவையும் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க.